கர்நாடகாவில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 40 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? கண்டிப்பாக இந்த பேருந்து மைசூர்ல இருந்து பன்னூர் அப்படின்ற பகுதிக்கு போய் கொண்டிருந்த போது பன்னூரை நெருங்கிய போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருந்தது. பேருந்து முன்பகுதியிலிருந்து புகை வந்த உடனேயே ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு பயணிகள் அனைவரையும் கீழே இறங்குமாறு கூறியிருக்கார். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தீயானது அதிக அளவில் பரவி முன்பகுதி முழுவதுமாக கொழுந்து விட்டு இருந்தது. அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதற்கு என்ன காரணம் என்பது குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. என்றால் இது வழக்கமாக ஓடும் டீசல் பேருந்து தான், பேட்டரி பேருந்து என்றால் கூட மின்கசிவு என்று சொல்லலாம். இது என்ன காரணத்துக்காக இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரம் தாமதித்திருந்தால் கூட இதில் காயமோ, அதாவது பயணித்த பயணிகள் காயமோ அல்லது உயிரிழப்போ கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். சுமார் அரை மணி நேரம் இந்த பேருந்து தீயில் எரிந்தவாறே இருந்தது. அதன் பின்னர் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.